Hey guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா ஆல்ரெடி 15990 ரூபாய்க்கு நம்ம ஒரு வேற லெவல் PC பில்ட் கிட் எக்கச்சக்கமான கஸ்டமருக்கு சப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒரு சில ப்ராடக்ட் சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட் அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 15990 ரூபாய்க்கு ஏகப்பட்ட PC எக்கச்சக்கமான கஸ்டமருக்கு சப்ளை பண்ணிட்டோம். ஏகப்பட்ட கஸ்டமரை ஹாப்பி சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ புதுசாக பிஸ்னஸ்குள்ளே வர்றவங்களுக்கு இந்த பட்ஜெட் அப்படின்றது அவங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி அந்த ஃபைனலில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வரக்கூடிய பட்ஜெட்டில் முக்கியமான பாயிண்ட் தான் இந்த பில்டிங் செக்ஷனுக்கு பிசி. ஸ்கூலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கூலோட ஆக்டிவிட்டி ரூமுக்கு அவங்களுக்கு தேவையான பிசி. ஸோ புதுசாக ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிசி, புதுசாக இசை மையம் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிசி, புதுசாக என்ன ஒரு பிஸ்னஸ்னாலுமே இன்றைக்கி எல்லாமே கம்ப்ளீட் பிசியில் வந்துருச்சு. இன்றைக்கி அந்த செக்மெண்ட்டில் நம்ம இந்த 15990 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய பிசி ஏகப்பட்ட கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்கு. இன்றைக்கி அந்த செக்மெண்ட்டில் சில பல ப்ராடக்ட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 15990 ரூபான்றது இங்கே பார்க்கக்கூடிய இந்த அப்படியே செட்டப் கம்ப்ளீட் உங்களுக்கு வந்துடும். பார்க்க மட்டும் லுக்காக இருக்காதுங்க, பெர்ஃபார்மன்ஸ்லையும் 15990 ரூபாய் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசை விட அதிகபட்சமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். தாராளமாக நீங்கள் டிடிபி ஒர்க், ஃபோட்டோஷாப், கோரல்ரா, பேஜ் மேக்கர், இந்த தமிழ் டைப்பிங் இந்த மாதிரி ஒர்க்குக்கு தான் நம்ம டிடிபி ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிடிபி ஒர்க்குக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டான ஸ்டார்டிங் செக்மெண்ட்டு பிசி கண்ணை மூடிட்டு நீங்கள் வாங்கலாம். ஸோ இன்றைக்கி இதில் என்னென்ன கான்ஃபிகரேஷன் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதே செக்மெண்ட்டில் பிராண்டடும் இருக்குது, நம்ம பிராண்டடை அடுத்து பார்ப்போம் ஸ்டார்டிங் செக்மெண்ட்டில். ஸோ இன்றைக்கி நம்ம 15990 ரூபாய்க்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஆஃபரில். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் மானிட்டர்லேருந்தே போயிடுவோம். ஸோ இந்த ட்ரிப்பு லேப்கேரோட LM21WHD. ஸோ இது வந்து ஒரு வைடு HD மானிட்டரு, கிட்டத்தட்ட 19.5 இன்ச்சு சைஸு. ஸோ இதோட சென்டிமீட்டர் இங்கேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், 50.80 சென்டிமீட்டரு. ஸோ மாடல் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க LM21WHD. ஸோ 21ன்றது பியூர் 21 இன்ச் கிடையாது, 20 இன்ச்சு தான் சொல்லுவோம் இதை. அதாவது அக்யூரேட்டாக நம்ம அளந்தோம்னா 19.5 இன்ச்சு ஒரு 20 இன்ச்சு மானிட்டர். ஏற்கனவே நம்ம 15990க்கு வெறும் 18.5 இன்ச் மானிட்டரு ஃபாக்ஸின் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இந்த ட்ரிப் பார்த்தீங்க அப்படின்னா லேப்கேர் மானிட்டர் லாட் அடிச்சிருக்கோங்க. இது உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோடு வந்துடும். பக்கா டிஸ்பிளே குவாலிட்டி உள்ள ஒரு என்ட்ரி லெவல் பட்ஜெட் மானிட்டரே சொல்லலாம். லேப்கேர் LM21WHD. ஸோ இந்த மானிட்டர் வேணும் அப்படின்னாலும் தனியாக இருக்குது, அதுக்கான பையிங் லிங்க் கீழே கொடுக்குறேன், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் 18.5 இன்ச் இருக்குது, 19.5 இன்ச் இருக்குது. நம்ம இந்த 15990 ரூபாய் கிட்டில் கொண்டு வந்திருக்கிறது லேப்கேரோட LM21WHD. ஸோ இது மானிட்டர் டெமோக்கு அப்படின்றனால இந்த சைடில் ஸ்டிக்கர் வருது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங்கில் வர்றப்ப ஸ்டிக்கர்ஸ் இருக்காது, ஏன்னா இங்கே டெமோவுக்கு கஸ்டமர் டீட்டெயில். ஏன்னா இந்த பிசி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஷோரூமில் லைவ் டெமோவில் எப்பயுமே இருக்கும். ஸோ நம்ம நியரஸ்ட்டில் இருக்கீங்களா, நேராக வாங்க, பிசியை நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் தான் கையில் சாஃப்ட்வேர் வச்சுருந்தா கூட போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு அப்படின்னா டக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிடையாது, தாராளமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்காகவே வச்சுருக்க லைவ் டெமோ பிசி செட்டப் தான் இந்த செட்டப்பு. ஸோ இது மாதிரி லைவ் டெமோவில் வேறு பிசி செட்டப்பும் இருக்கும், லேப்டாப்பும் இருக்கும், பிரிண்டரும் இருக்கும். விசிட் பண்ணுறவங்க ஷோரூம் விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த 15990 ரூபாய்க்கு நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கிறது லேப்கேரோட ஒரு 20 இன்ச் மானிட்டரு. VGA போட்டு HDMI போட்டு வந்துடும். டிஃபால்ட்டாகவே பாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு HDMI கேபிளோடய வந்துடும். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா CPU. ஸோ இந்த ட்ரிப் கேபினெட் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஃபாக்ஸின் கேபினெட் தான். SMPS உங்களுக்கு சேம் அதே ஃபாக்ஸின் SMPS தான், வித் 2 இயர்ஸ் வாரண்டியோட. ஸோ இந்த வாரண்டி கிளீன் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், 730 days அப்படின்றத க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்கு இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறதுக்கு. ஸோ ஃபாக்ஸின் கேபினெட்டு, ஃபாக்ஸின் SMPS உள்ளே யூஸ் பண்ணியிருக்க மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக்ஸினோட 2 இயர்ஸ் வாரண்டியோட வரக்கூடிய NVMe ஸ்லாட்டோட வரக்கூடிய ஒரு மதர் போர்டு தான். இந்த மதர் போர்டில் VGA போட்டு HDMI போட்டு ரெண்டுமே இருக்கும். டிஃபால்ட்டாக HDMI கேபிளோட தான் உங்களுக்கு வரும். இன்னொரு மானிட்டர் நீங்கள் வேணும் அப்படின்னா VGAல கனெக்ட் பண்ணிக்கலாம். டபுள் மானிட்டர் செட்டப் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா Intel i5 3rd ஜென்ரேஷன் ப்ராசரு. ஸோ அதுக்குமே உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி வந்துடும். ஸோ உள்ள ப்ராசர் நம்ம Intel i5 3rd ஜென்ரேஷன் போட்டிருக்கோம். ஆன் பண்ணி நம்ம பார்ப்போம். மேலே யூஸ் பண்ணியிருக்க ஃபேன் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் லோ குவாலிட்டி கிடையாது, இன்டலோட OG ஃபேன் தான், வித் காப்பர், பிளாக் கோட்டட் வித் காப்பரோட வர்றது. ஸோ அதனால தான் நம்ம இந்த லோ பட்ஜெட் பிசியும் உங்களுக்கு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான காரணம் ஒவ்வொரு காம்பனண்ட்டும் குவாலிட்டியாக பார்த்து சூஸ் பண்ணி தான் கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குறோம் கிட்டில். ஸோ அதுக்கடுத்தது NVMe. OSக்காக நம்ம NVMe தான் போட்டிருக்கோம். சிலிக்கான் பவரோட 256 GB NVMe. ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஸ்டோரேஜ் வேணுமா, நம்ம சைட்டில் என்டெக்னு சர்ச் பண்ணுங்கள். 500 GB, 1 TB, 3 TBலாம் இருக்குது.
எக்ஸ்ட்ரா அந்த ஹார்ட் டிஸ்க்கை சேர்த்தே நீங்கள் ஆர்டர் போட்டாலுமே எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம் நீங்கள். இந்த 15,990 ரூபாய்க்கு டிஃபால்ட்டாக வர்றது உங்களுக்கு சிலிக்கான் பவரோட ஒரு 256 ஜிபி NVMe. இந்த பிசியோட பெர்ஃபார்மன்ஸுக்கான முக்கியமான ஹைலைட்டில் அதுவும் ஒன்று. ஸோ ரேம்னு பார்த்தீங்கன்னா ஏர்வெக்ஸோட 1600 MHz 8 GB ரேமு. பேசிக்காக ஒரு ஒய்ஃபை டாங்கிலும் மாட்டிடும், கோகோனட் பிராண்டோடது. கம்ப்ளீட்டாக சிபியூவில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் உங்களுக்கு 2 years ஹார்ட்வேர் வாரண்டி வந்துடும். கீபோர்டு மவுஸும் பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா கீஸோட வரக்கூடிய ஒரு ஃபாக்ஸின் கீபோர்டு மவுஸு. கீபோர்டு மவுஸ்க்கு உங்களுக்கு 1 year வாரண்டி வந்துடும். மானிட்டருக்கு உங்களுக்கு 1 year வாரண்டி வந்துடும். ஃபாக்ஸினோட யூபிஎஸ்க்கு 2 years வாரண்டி, உள்ளே இருக்கக்கூடிய பேட்டரிக்கு 1 year வாரண்டி. கம்ப்ளீட் வாரண்டியோட வரக்கூடிய உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டு. இந்த 15,990 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் ப்ராப்பர் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ், இன்க்ளூடிங் ப்ராப்பர் அசம்பிளி, இன்க்ளூடிங் ப்ராப்பர் பேசிக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், இன்க்ளூடிங் விண்டோஸ் 10 Pro வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான கீயை உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி தான் அனுப்பிச்சுடுவாங்க. இப்போ நம்ம ஆன் பண்ணி இதோட பெர்ஃபார்மன்ஸையும் பார்ப்போம். ஸோ பிசியை நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கான டைம், ஒரு பிசியை நீங்கள் பேசிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே சிபி செட்டாமே உங்களுக்கு வந்துடும். மெயின் நீங்கள் ஃபஸ்ட்டு பிசி யூஸராக இருந்தால் எர்த்து ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஏன்னா எர்த்தில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எர்த் அடிக்கும், கீபோர்டு ஹேங்கிங் ஆகும். ஸோ நிறைய விஷயங்கள் எர்த்துனால நடக்கும். ஸோ அதனால் ப்ராப்பராக எர்த்தை மட்டும் செக் பண்ணிக்கங்க, வேறு எதுவுமே வேண்டியதில்லை. ஸோ இப்போ நான் பவர் ஆன் பண்ணிட்டேன், யூபிஎஸ் ஆன் பண்ணுறேன். சிபியோட ஆன் டைமை மட்டும் பாருங்கள், யூபிஎஸ் ஆன் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டாவது சிபியூ ஆன் பண்ணுறேன். மேக்ஸிமமாக 15 to 20 செகண்ட் தான் உங்களுக்கு பூட்டிங் டைமு. பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 6 மாதம் இல்லை 1 வருஷம் ஆனாலும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் குறையவே கிடையாது. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உள்ளே யூஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த சிலிக்கான் பவரோட SLC கேட்ச் NVMe. ஏன்னா தேவையில்லாத டம்ப் கேட்ச் ஃபைலை அது டம்ப் பண்ணவே விடாது, ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பிசியோட பெர்ஃபார்மன்ஸு உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் பெர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கிறது காரணம். ஸோ இதுதான் பிசி. இந்த கம்ப்ளீட் கிட்டு உங்களுக்கு ஆன் பண்ணோம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்னென்னலாம் சாஃப்ட்வேர் சேர்த்துருக்கோன்னு பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராசர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டெல் கோர் i5 3rd generation ப்ராசரு, ரேம் 8 GB ரேமு, விண்டோஸ் ஆக்டிவேட்டோட தான் வரும் உங்களுக்கு. ஸோ 250 GB NVMe. ஸோ இந்த NVMeல ஒரு 50 GB பிரித்து உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் ஸ்டோரேஜுக்கு வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா MS ஆஃபீஸில் 2007 இது ஒரு என்டர்பிரைஸ் எடிஷனு. நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம், இடையில கீழே எதுவுமே கேட்காது, கமர்ஷியல் பர்பஸ்க்கு பக்காவாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா விண்ட்ராரு, VLC, ஆக்கபட் ரீடரு, எனிடிஸ்க்கு இந்த மாதிரி தேவையான பேசிக் சாஃப்ட்வேர்ஸு. ஃபோட்டோஷாப்பில் உங்களுக்கு CX6. ஸோ இதுவுமே கீ ஆக்டிவேட்டோட தான் வரும், லைஃப் லாங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தாராளம் ஒரு 15,990 ரூபாய்க்கு இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி, இன்க்ளூடிங் ப்ராப்பர் அசம்பிளி, இன்க்ளூடிங் ஆல் பேசிக் சாஃப்ட்வேர்ஸ், பக்கா பெர்ஃபெக்ட் இன்ஸ்டாலேஷன், கஸ்டமர் ஆன் பண்ணோன்னா ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஸோ இதோட ப்ரைஸிங் வெறும் 15,990 ரூபாய் தான். கம்ப்ளீட் வாரண்டி ப்ராடக்ட்டு, ப்ராப்பர் பேசிக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷனோட. சிபியூக்கு 2 years வாரண்டி, கீபோர்ட் மவுஸ்க்கு 1 year, மானிட்டருக்கு 1 year. மானிட்டர் இந்த ட்ரிப் 20 inch மானிட்டர் கொண்டு வந்திருக்கோம். யூபிஎஸ் ட்ரிப் ஃபாக்ஸின் கொண்டு வந்திருக்கோம், 2 வருஷம் வாரண்டி, உள்ள இருக்கக்கூடிய பேட்டரிக்கு 1 year. கம்ப்ளீட் ஆல் பேசிக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஆர்டர் பிளேஸ்மெண்ட் நினைக்கிறவங்க கொஞ்சம் கூட டயத்தை வேஸ்ட் பண்ண அவசியமே கிடையாதுங்க. கீழே பையிங் லிங்க் கொடுத்துருக்கேன், டக்குன்னு கிளிக் பண்ணுங்கள், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ரேம் போடலாமா, தாராளமாக போட்டுக்கலாம். இன்னொரு ஸ்லாட் இருக்குது, இன்னொரு 8 GB ரேம் வேணாலும் நம்ம சைட்டில் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக எனக்கு 500 GB 1 TB ஹார்ட் டிஸ்க் வேணுமா, தாராளமாக போட்டுக்கலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது ஹார்ட் டிஸ்க் சேர்த்தே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான ப்ராடக்டை சப்ளை பண்ணுறதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டுருக்கோம். இன்னும் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நம்ம அடுத்து பிராண்டட் பிசி என்ட்ரி லெவலில் என்ன இருக்குது அதை பார்ப்போம் வாங்க. எஸ், இப்போ 15,990 ரூபாய்க்கு நம்ம அசம்பிள்டு பிசிக்கான டீட்டெயில் பார்த்துட்டிங்க. ஸோ அந்த அசம்பிள்டு பிசி உண்மையிலுமே வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டு. பார்க்க லுக்காக மட்டும் இருக்காதுங்க. ஒரு பிசி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களோட பிஸ்னஸை ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுற அளவுக்கு தான் அதோட குவாலிட்டி இருக்கும். அந்த 15,990 ரூபாய்க்கு நீங்கள் போடக்கூடிய பேமெண்ட்டுக்கு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டு, பெர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, குவாலிட்டிலையும் சரி. ஸோ அதான் எங்களோட கான்செப்ட். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஏகப்பட்ட வேரியண்ட் நம்மள்ட்ட அசம்பிள்டு பிசியில் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் செக்மெண்ட்டில் ஒரு குவாலிட்டியான பிசி பில்டு கிட்டு எனக்கு வேணும்னு கேட்டால் வித் யூபிஎஸோட பக்கா கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15,990 ரூபாய். அதில் யூபிஎஸ் இல்லை அப்படின்னா 13,990 ரூபாய். ஏன்னு கேட்டிங்கன்னா பிசி ஸ்டார்டிங் செக்மெண்ட்டுன்னு கேட்குறவங்களுக்கு தான் அதை கொடுத்துட்ருக்கோம். இன்னும் அதுக்கு கீழெல்லாம் 10,000 ரூபாய்க்கு பிசி பில்டு பண்ணலாங்க.
இந்த ஃபாக்ஸின் இன்னும் வேறு பேர் தெரியாத ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. ஃபாக்ஸினில் 17 இன்ச் ஸ்கொயர் மானிட்டர்லாம் இருக்குது. ஸோ இன்னும் லோயர் அண்ட் போர்டு இருக்குது. NVMeக்கு பதிலாக SSD இருக்குது. RAM 8GB லோக்கல் பிராண்ட் ரேம்லாம் இருக்குது. ஸோ லோக்கல் பிராண்ட் ஃபேன்ஸ் இருக்குது. லோக்கல் பிராண்ட் SMPS இருக்குது. ஸோ இன்னும் குவாலிட்டி கம்மியான கீபோர்ட் மவுஸு, இன்னும் குவாலிட்டி கம்மியான UPS இந்த மாதிரிலாம் வச்சு 10,000 ரூபாய் கூட பண்ணலாம். ஆனால் நம்ம கஸ்டமர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் அவங்க ஒரு பேமெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு ஒரு பொருளை வாங்குறாங்களோ அந்த பொருளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தா மட்டும் தான் நம்ம பிஸ்னஸில் அடுத்த ஸ்டெப் போக முடியும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக வளர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் செக்மெண்ட் அதுக்கு அடுத்து உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி 18 இருக்குது, 20 இருக்குது, 25 இருக்குது, 30 இருக்குது, 35 இருக்குது, 40 இருக்குது. உங்களோட பட்ஜெட்டும் ரெக்யர்மெண்ட்டுக்கும் தகுந்த மாதிரி கரெக்டான காம்பனன்ட்ஸை சூஸ் பண்ணி கொடுக்குறது தான் இந்த NR இன்ஃபோடெக்கோட மிகப்பெரிய ஒர்க்கு. ஸோ நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஹைலைட்டாக ஒரு ப்ராசஸர் மட்டும் கேட்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸரை மட்டும் ஹைலைட்டாக வச்சு மற்ற எல்லாமே டம்மியாக போடவே மாட்டோம். ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காம்பனன்ட்ஸும் கரெக்டான மேட்சிங்கில் இருக்கும். ஸோ அதனால தான் PC பில்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் திட்ட 4 வருஷமாக சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். 4 வருஷமாக PC பில்டு கொடுத்துட்டு இருக்கோம். கொரோனா டயத்தில் ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ்க்கு PC பில்டு அனுப்பிச்சிருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் பக்காவாக ரன் ஆகுதுன்னா நம்ம சூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸும் நம்ம பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டியும் நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸையும் வச்சு தான். ஸோ கஸ்டமர் பண்ண வேண்டியது ப்ராப்பரான ஷட் டவுன் பண்ணணும், ப்ராப்பரான எர்த் இருக்கணும், கம்ப்யூட்டர் UPS இருக்கணும். இது மூணுமே பக்காவாக இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட்ஸ் சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்ஸ் ரெண்டுமே இல்லாமல் PCயை லைஃப் லாங் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக கொண்டு போகலாம். இன்றைக்கி அடுத்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிராண்டட் PC ஸ்டார்டிங் செக்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்காக தான் இந்த கிட்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது லினோவா பிராண்டட் PC. இது கம்ப்ளீட் 1 இயர் ஆன்சைட் வாரண்டியோட வரக்கூடியது. எக்ஸ்ட்ரா 999 ரூபா பே பண்ணி நீங்கள் சைட்டில் போய் எங்களோட பில் காப்பி அப்லோட் பண்ணி எக்ஸ்டெண்டட் வாரண்டி ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸ் கிடைக்கும், 3 இயர்ஸ் ஆகிக்கும். அது கஸ்டமரோட விருப்பம். டிஃபால்ட்டாக உங்களுக்கு 1 இயர் ஆன்சைட் வாரண்டியோட வரக்கூடிய ஒரு பிராண்டட் PC கிட்டு வெறும் 25,990 ரூபா. ஸோ இந்த 25,990 ரூபா அப்படின்றது CPU, மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், ஃபுல் கிட்டு. இது ஒரு தாஸ் வேரியண்ட்டு. ஆனால் நம்மள்ட்ட PC பில்டு பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா Windows 11 Pro இந்த மாடலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷனால Windows 11 Pro OS இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைஃப் டைம் டிஜிட்டல் கீ ஆக்டிவேஷனோட தான் உங்களுக்கு வரும். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். PC பற்றி டவுட் இருந்துச்சா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இந்த PCயோட காம்பனன்ஸ் டீட்டெயிலு ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துருவோம். ஸோ இந்த PC பார்த்தீங்கன்னா CPU, மானிட்டர், கீபோர்டு, மவுஸ், CPUக்குள்ளே இருக்கும். இது ஃபுல் லினோவா பிராண்டட் PC, கம்ப்ளீட் 1 இயர் ஆன்சைட் வாரண்டியோட வரக்கூடியது. ஸோ மானிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18.5 இன்ச் லினோவா பிராண்டட் மானிட்டரு. ஸோ இதுவே எனக்கு மானிட்டர் வேணாம், இந்த CPU மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வித் கீபோர்டு மவுஸோட 20,990. கீபோர்டு மவுஸ் வேண்டாம் அப்படின்னாங்கன்னா 19,990. ஏன்னா இதில் வரக்கூடிய கீபோர்டு மவுஸும் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா இந்த லினோவோட கமர்ஷியல் கீபோர்ட் மவுஸை தான் நம்ம 999 ரூபாய்க்கு ஆஃபர்லாம் போட்டு ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோம்னா மானிட்ரு இதில் சொல்கிறதுக்கு பெருசாக கிடையாது. ஒரு 18.5 இன்ச்சு லினோவா ஒரிஜினல் HD பேனல் மானிட்ரு, VGA போட்டு HDMI போட்டு ரெண்டுமே வந்துடும். பாக்ஸில் HDMI கேபிளோடய வந்துடும். ஸோ இதை நம்ம தனியாக வச்சுருவோம். ஸோ அதுக்கடுத்து CPUவோட பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு 90 வாட்ஸ்க்கான பவர் அடாப்டர். ஆமாங்க, இது வந்து ஒரு லோ பவர் கன்சப்ஷன் PC. ஸோ இதுக்கு உள்ள SMPSன்றதே கிடையாது. நம்ம நார்மல் லேப்டாப் யூஸ் பண்ணுறக்கூடிய பவர் அடாப்டர் மாதிரி தான் இதில் இன்புட் ஆகும். ஃபியூச்சரில் உங்களுக்கு பவர் அடாப்டர் அடி ஆயிடுச்சுனாலும் இந்த சார்ஜரோட காஸ்ட்டு 850 ரூபாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் தான் இருக்குது. 1 இயர் வாரண்டியோடய கிடைக்கும், நம்மள்ட்டே வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து தான் லினோவாவோட ஒரு USB மவுஸு. ஸோ பவர் அடாப்டருக்கு தேவையான ஒரு பவர் கேபிள், இது எல்லாமே உங்களுக்கு பாக்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லினோவா பிராண்டோட ஒரு கமர்ஷியல் கீபோர்டு. இது ஒரு சிக்லெட் கீபோர்டு. எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒரு லப்பர் பேடோட வந்துடும். இந்த கீபோர்டு நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணால் 1000 rupees வரும். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா CPU தான். இந்த CPUவோட ஹைலைட். இந்த CPU யாருக்கெல்லாம் சூஸ் பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு பக்கா பிராண்டட் PC எனக்கு வீட்டுக்கு வேணும், லோ பவர் கன்சப்ஷன். ஏன்னா இது வெறும் 90 வாட்ஸ் தான். 90 வாட்ஸ்னாலும் உங்களுக்கு ஃபுல்லாக 90 வாட்ஸ் எடுக்கவே எடுக்காது. அதிகபட்சமாக போனீங்கன்னா உங்களுக்கு 45 to 50 வாட்ஸ் தான் எடுக்கும். இந்த 90 வாட்ஸ்க்கான அடாப்டர் எது கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதில் இன்னொரு RAM அப்டேட் பண்ணிக்கலாம், இன்னொரு ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் போடுறப்ப அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா பவருக்காக தான் அந்த 90 வாட்ஸ். அதிகபட்சமாக இந்த PC உங்களுக்கு 60 வாட்ஸில் தான் உங்களுக்கு ரன் ஆகும். PC வந்து ரொம்ப காம்பேக்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த PC யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பவர் வந்து நிறையா கன்சூம் பண்ணாது. ரெண்டாவது, இந்த PCயில் இன்பில்டாகவே உங்களுக்கு டூயல் பேண்டு வைஃபை ப்ளூடூத்தோட வரக்கூடிய ஒரு பிராண்டட் PC. இதில் டிஃபால்ட்டாக இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா AMD Athlon 3020U ப்ராசரு. ஸோ இது ஒரு 3000 சீரியஸ் Athlon சீரியஸ் ப்ராசரு. ஸோ அதனால் பேசிக்
நீங்கள் பேசிக்காக ஹோம் செக்மெண்ட்டுக்கு எம்எஸ் ஆஃபீஸ், வேர்டு, பவர்பாயிண்ட், எக்ஸல், டர்போ, CC++, கோடிங்கு, ஸோ இது போக பார்த்தீங்கன்னா டிடிபி ஒர்க், ஃபோட்டோஷாப், கோல்ட்ரா, பேஜ் மேக்கர், இந்த மாதிரி பேசிக் ஒர்க்ஸ் ஃபுல்லாக வேல்யூ ஃபார் மணிக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு பிராண்டட் பிசி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஏன்னா இதுவே நம்ம 25,990க்கு அசம்பிள் பண்ணோம் அப்படின்னா இதை விட ஸ்பெசிஃபிகேஷன் வேறு மாதிரிலாம் அசம்பிள் பண்ணலாம். ஆனால் பிராண்டடுக்கு அப்படின்கான கஸ்டமர்ஸ் எப்பயுமே தனி. ஸோ அதனால தான் இந்த பிராண்டடையுமே நான் வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் டிஃபால்ட்டாக 4GB ரேம் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 4GB வேணாலும் தாராளமாக போட்டுக்கலாம். வெறும் 1500 தான். டிஃபால்ட்டாக இதில் 256GBக்கான Gen 3 ஹை ஸ்பீட் NVMe கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேணும் அப்படின்னா SSDயோ ஹார்ட் டிஸ்கோ தாராளமாக போட்டுக்கலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்ப எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்களே மாட்டியும் அனுப்பிச்சி விடுவோம். ஸோ எந்த இஷ்யூவும் கிடையாது. இது டிஃபால்ட்டாக 1 இயர் ஆன்சைட் வாரண்டியோட வரக்கூடியது. 1 இயரில் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்பாட்டுக்கு அட்டன் பண்ணி பார்ப்பாங்க. வாரண்டி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வெறும் லினோவோட அஃபிஷியல் சைட்டில் போய் அதுக்கான லிங்க் எங்கள்கிட்டே வாங்கிட்டு நம்மளோட பில் காப்பி அப்லோட் பண்ணி 999 ரூபாய் பே பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டட் 2 இயர்ஸ் கிடைக்கும். 3 இயர்ஸ் ஆன்சைட் வாரண்டியாக மாறிடும். இது டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா AMD Athlon 3020U ப்ராசரு, DDR4 4GB ரேமு, 256GB ஹை ஸ்பீடு NVMe. ஸோ ஒரு 90 வாட்ஸ்க்கான பவர் அடாப்டரு. இது தாஸ் வேரியன்ட்டு உள்ள OS இருக்காது. ஆனால் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் Windows 11 Pro OS இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைஃப் டைம் டிஜிட்டல் கீ ஆக்டிவேஷனோட தான் அனுப்புவாங்க. இது போக பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் MS ஆஃபீஸில் 2001 என்டர்பிரைஸ் எடிஷன் லைஃப் டைம், ஃபோட்டோஷாப்பில் CX6 லைஃப் டைம், WinRAR, VLC, ஏர் கம்ப்யூட்டர், ஃப்ளாஷ் பிளேயர், AnyDesk, இந்த மாதிரி பேசிக் சாஃப்ட்வேர்ஸ். கஸ்டமர் ஆன் பண்ணணும், ஒர்க் பண்ணுறது மாதிரி தான் வேலை. ஸோ நீங்கள் அசம்பிள்டுனாலும் சரி, பிராண்டட்னாலும் சரி. ஸோ பிராண்டில் இது மட்டும் கிடையாதுங்க. இது வந்து என்ட்ரி லெவல். ஸோ இதுக்கடுத்து 30,000 ரூபாய்க்கு Ryzen 3 இருக்குது. ஸோ அதுக்கடுத்து 35க்கு நம்மள்ட்ட இருக்குது. Intel i3 12th ஜென்ரேஷன்லாம். ஸோ அதுக்கடுத்து 40க்கும் இருக்குது. ஸோ இது போல் நம்மள்ட்ட பிராண்டட் டெஸ்க்டாப்பில் Lenovo, Dell, HP, Acer இந்த 4 பிராண்டுமே எனி டைம் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். இது போக கமர்ஷியல் ஒர்க் ஸ்டேஷனும் நம்மள்ட்ட எக்கச்சக்கமாக ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ பிசி ரெக்யர்மெண்ட்டு நீங்கள் பிராண்டடாக இருந்தாலும் சரி, அசம்பிள்டாக இருந்தாலும் சரி, லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, ஹை பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ராப்பரான கொட்டேஷன், பக்கா ப்ராடக்ட் நாலேஜ், குயிக் டெக் சப்போர்ட்டு எல்லாமே க்ளீனாக கொடுப்பாங்க. டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கஸ்டமர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ப்ராடக்ட் கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் வச்சு நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம்னு எப்பயுமே சொல்ல மாட்டோம். கம்ப்ளைண்ட்டே வராத ப்ராடக்டாக கொடுப்போன்றது தான் எங்களோட பெரிய ஹைலைட். ஏன்னா கஸ்டமரோட ப்ராடக்ட் தேவை என்னன்றதை பார்த்து கரெக்டான ப்ராடக்ட்டு, கரெக்டான அசம்பிள் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணி கொடுக்குறோம். ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் லைனில் வருவாங்க. நீங்கள் அந்த வீடியோ போட்டிருந்தீங்க, அந்த போர்டை மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு இந்த போர்டு வைக்கணும், ரேம் மட்டும் எடுத்துகிட்டு இந்த ரேம் வைக்கலாம் கேட்பாங்க. ஆனால் ஒரு சில ப்ராடக்ட்ஸில் மற்ற பிராண்டை நம்ம வந்து மாற்ற முடியாது. ஸோ மாற்றணும் அப்படின்னா ப்ளூ ஸ்க்ரீன் எரோஸு, நிறைய எரோஸை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி ஹைலைட்டடாக கொடுப்போம். வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட்லேயே சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் டக்கு டக்குன்னு பார்க்கலாம். ஸோ பிசி பற்றின ரெக்யர்மெண்ட்ஸுக்கு என்னோட டெடிகேட்டட் வாட்ஸ்அப் நம்பர் தான் இருக்கும். 24/7 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் நீங்கள் பண்ணலாம். கால் பண்ண நினச்சிங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆட்டோ ரிப்ளைல வரும். அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் கால் பண்ணி பேசிங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.